ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தாவேகாவினுடைய அரசு பணியாளர்களுக்கான அரசு ஊழியர்களுக்கான நலன்களை பற்றி ஒன் பை பாயிண்ட்டாக பார்ப்போம். பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்துதல். திமுக அரசு கொண்டு வந்துள்ள தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஒழிக்கப்பட்டு அரசு ஊழியர்களின் கோரிக்கைக்கேற்ப முழுமையான பழைய ஓய்வூதிய திட்டம் கனிவுடன் பரிசீலிக்கப்பட்டு மதிப்பீடு செய்யப்படும். இரண்டாவது, அரசு ஊழியர்கள் நல வாரியம். அரசு, போலீஸ் பணியாளர்கள், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களின் நலன்களை உறுதிப்படுத்தவும் ரூபாய் 5000 கோடி ஒதுக்கீட்டுடன் அரசு ஊழியர்கள் நல வாரியம் அமைக்கப்படும். மூன்றாவது பாயிண்ட், தற்காலிக பணியாளர் பணி நிரந்தரம். ஆசிரியர், செவிலியர் உள்ளிட்ட அரசு பணிகளில் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்ட தற்காலிக பணியாளர்கள் 5 வருட பணி அனுபவம் பெற்றதும் அவர்கள் நிரந்தர பணியாளர்களாக நியமனப்படுவார்கள். அடுத்து 4வது பாயிண்ட், பதவி உயர்வு மற்றும் பணியிட மாறுதலில் வெளிப்படைத்தன்மை. அரசு ஊழியர்களின் பதவி உயர்வு மற்றும் பணியிட மாறுதல்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெறுவது உறுதி செய்யப்படும். 5வது பாயிண்ட், 8ஆம் ஊதிய குழுவின் உடனடி அமலாக்கம். ஒன்றிய அரசு அறிவித்ததுடன் அரசு ஊழியர்களுக்கு பயன் அளிக்கும் வகையில் 8ஆம் ஊதிய குழுவை மாநிலத்தில் உடனடியாக தாவேகா அரசு அமல்படுத்தும். இதை தான் நம்ம சேனல் ஏற்கனவே பேசியிருந்தோம். 8th பே கமிஷன் சொல்லி அதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த லிங்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கைங்க. கிட்டத்தட்ட சேலரியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதா 8th பே கமிஷன். ஆனால் அது இன்னும் நிறைவேற்றப்படலை. அது சீக்கிரமாக தமிழ்நாடு அரசு முயற்சிக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து 6வது பாயிண்ட், அடுத்து பார்த்திங்கன்னா கண்ணியமான வாழ்வு மற்றும் சமூக பாதுகாப்பு குறித்து காவலர்களோட நலன் பற்றி தாவேகா அரசு என்ன சொல்லியிருக்காங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம சேனலில் பார்ப்போம். காவலர் நலத்திட்டம். காவலர் நலம் மற்றும் வேலை சீர்திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டு சுழற்சி முறையில் வார விடுமுறை அளிக்கப்படும். காவலர் சலவைப்படி 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தப்படும். மதுரை, கோவை, திருச்சி, திருநெல்வேலி, சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் காவலர் நல மருத்துவமனை அமைக்கப்படும். 2வது பாயிண்ட், காவலர் கௌரவ ஊதியம். சட்ட ஒழுங்கை காக்கும் பணியில் துணிச்சலாக செயல்பட்டு உயிரிழக்கும் காவலர்களை கௌரவப்படுத்தும் வகையில் அவர்களின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் கௌரவ ஊதியமாக வழங்கப்படும். 3வது, காவலர்களுக்கு கண்ணியமான ஊதியம் மற்றும் நலன். காவலர்களின் அடிப்படை மாத ஊதியம் தற்போதுள்ள ரூபாய் 18,200 25,000 உயர்த்தப்படும். மேலும் அதிக பணிச்சுமை உள்ள பிரிவுகளில் பணியாற்றும் காவலர்களுக்கு மாதந்தோறும் கூடுதல் ஊக்கத்தொகை டியூட்டி அலோவன்ஸ் ரூபாய் 1000 வழங்கப்படும். வெளிப்படையான மற்றும் பொறுப்புமிக்க காவல் நிர்வாகம். காவலர்கள் இடமாற்றங்கள் மற்றும் பணி நியமனங்களில் அரசியல் தலையீடுகள் இல்லாத வெளிப்படையான மற்றும் பொறுப்புமிக்க காவல் நிர்வாகம் உறுதி செய்யப்படும். அனைத்து முடிவுகளும் நிர்வாக தேவைகள், பணித்திறன் அளவீடுகள் மற்றும் தொழில்முறை நேர்மை ஆகியவற்றின் அடிப்படையில் மட்டுமே எடுக்கப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆர்டர்லி முறை ஒழிப்பு. தமிழகத்தில் விஐபிகளின் வீடுகளில் விதிமுறைகளுக்கு மாறாக ஆர்டரிகாக காவலர்களை பணியமர்த்தும் முறை நிறுத்தப்படும். அடுத்து 6வது பாயிண்ட், எதை பற்றி பார்க்க போகிறோம். அனைத்து மாவட்டங்களிலும் போதுமான காவலர்கள் குடியிருப்புகள். இடமாற்றம் மற்றும் சிறப்பு பணியில் செல்லும் காவலர்களின் குடும்பங்கள் தங்குவதற்கு வசதியாக அனைத்து மாவட்டங்களிலும் போதுமான காவலர் குடியிருப்புகள் இருப்பது உறுதி செய்யப்படும். அடுத்து 7வது பாயிண்ட், பெண் காவலர்கள் நலன். பெண் காவலர்கள் பந்தோபஸ்து பணிகளில் ஈடுபடுத்தப்படுவது நிறுத்தப்படும். அவர்கள் முன்கள காவலர்களாக பணியமர்த்தப்படுவது உறுதி செய்யப்படும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் மென்ஷன் பண்ணாத இன்னொன்று சொல்லிடுறேன். பெண் காவலர்களுக்காக தாவேகா அரசு என்ன கொண்டு வர போகிறாங்கன்னா, நடமாடும் டாய்லெட் வசதி ஏற்பாடு செய்து தரப்படும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.